வணக்கம் மக்களே. இந்த வீடியோவில் சென்னை திருவல்லிக்கேணியில் அமைந்திருக்கக்கூடிய ஸ்ரீ காமகலா காமேஸ்வரர் ஆலயத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். திருவல்லிக்கேணி என்றதும் நம் அனைவரின் நினைவுக்கும் வருவது அருள்மிகு பார்த்தசாரதி திருக்கோவில்தான். ஆனால் அத்தலத்தில் சிறப்புமிக்க சிவாலயம் ஒன்றும் அமைந்துள்ளது. வாருங்கள் அத்தலத்தின் சிறப்புகளை தெரிந்து கொள்வோம். இத்தலத்தில் இறைவனின் திருநாமம் ஸ்ரீ காமகலா காமேஸ்வரர், அம்பாளின் திருநாமம் ஸ்ரீ காமகலா காமேஸ்வரி. பெயர் பொருத்தம் குறித்து ஸ்லாகித்து கூறியிருக்கிறார் காஞ்சி மகா பெரியவர். அசுரனாகிய சூரபதுமனின் கொடுமைகளால் கடும் அவதிக்குள்ளானார்கள் தேவர்கள். அந்த அசுரனை அழிக்கும் வல்லமை சிவமைந்தன் ஒருவனுக்கு மட்டுமே உண்டு. அதற்கு சிவபார்வதி இணைந்து முருகப்பெருமானின் அவதாரம் நிகழ வேண்டும். ஆனால் சிவனாரோ சனகர், சனந்தனர், சனாதனர், சனத்குமாரர் ஆகிய முனிவர்களுக்கு ஞான உபதேசம் அருளியபடி கண்கள் மூடி மோனதவத்தில் ஆழ்ந்திருந்தார். இந்த நிலையில் இருந்து அவர் எழுந்தால்தானே தங்களுடைய விருப்பம் நிறைவேறும். அதற்கு என்ன செய்யலாம் என்று யோசித்த தேவர்களுக்கு மன்மதனின் நினைவு வந்தது. அவனை அணுகி ஈசன் மீது காமபானம் தொடுக்கும்படி கேட்டுக்கொண்டனர். முதலில் தயங்கிய மன்மதன் ஒரு நல்ல காரியத்துக்குத்தானே தேவர்கள் தன்னிடம் உதவி கோரி வந்துள்ளனர் என்கிற எண்ணத்தில் அதற்கு ஒப்புக்கொண்டான். சிவனார் இருக்கும் இடத்துக்கு வந்தவன் அவர் மீது மலரம்பு தொடுத்தான். கண் விழித்த சிவனார் மன்மதனின் செயல் கண்டு கோபம் கொண்டார். நெற்றிக்கண் திறந்து அவனை எரித்து சாம்பலாக்கினார். அதை அறிந்த ரதிதேவி தன் கணவனை மன்னித்து உயிர்ப்பிக்குமாறு சிவபார்வதியிடம் கண்ணீர் மல்க வேண்டினாள். அவள் மேல் இரக்கம் கொண்ட சிவபெருமான், இனி உன் கணவன் உனக்கு மட்டும் உருவம் உடையவனாகவும் மற்றவர்களுக்கு அங்கம் இல்லாதவனாகவும் திகழ்வான் என அருளினார். இப்படி காமனாகிய மன்மதனை அழித்து காலன் ஆனதால் சிவபெருமானுக்கு காமகாலன் எனும் பெயர் அமைந்தது. இதுவே பின்னாளில் ஸ்ரீ காமகலா காமேஸ்வரர் என்றானதாக சொல்கிறார்கள். இக்கோவிலின் ராஜகோபுரத்தை தரிசனம் செய்தபடி உள்ளே நுழைந்தால் மகா மண்டபம். வலப்பக்கத்தில் சுவாமி ஐயப்பனும் ஸ்ரீ ஆஞ்சநேயரும் அருள் பாலிக்கிறார்கள். அதை அடுத்து கொடிமரம், பலிபீடம் மற்றும் நந்தி தேவரை தரிசித்து உள்ளே கருவறையை நோக்கினால் ஆதி அந்தம் இல்லாத பரஞ்சோதியாம் ஸ்ரீ பரமேஸ்வரன் லிங்க திருமேனியராக காமகலா காமேஸ்வரராக அருள் புரிகிறார். காசி சேத்திரத்தில் இருந்து கொண்டு வரப்பட்டு பிரதிஷ்டை செய்யப்பட்ட ஸ்படிக லிங்கமாம் இது. அதிலும் ஸ்வேத பானலிங்கமாக ரேகையுடன் கூடிய வெண் சிவப்பு மேனியராக இவர் திகழ்வது விசேஷ அம்சம் என்கிறார்கள். சுவாமி சன்னதிக்கு வலப்புறம் ஸ்ரீ பாலவிநாயகரும் இடப்புறம் ஸ்ரீ பாலசுப்பிரமணியரும் காட்சி தருகிறார்கள். 4 திருக்கரங்களுடன் வேலும் மயிலுமாக காட்சி தரும் ஸ்ரீ பாலசுப்பிரமணியருக்கு செவ்வரளிப்பூ சாத்தி மனதார பிரார்த்தித்தால் இரத்த சோகை உட்பட உடலில் உள்ள அத்தனை நோய்களும் குணமாகும் என்கிறார்கள் பக்தர்கள். சுவாமி சன்னதிக்கு வலப்புறத்தில் அமைந்திருக்கிறது அம்பாளின் சன்னதி. 4 திருக்கரங்கள், பவித்ர முடியுடன் கூடிய ஜடாமகுடத்துடன் அழகு திருக்கோலம் காட்டுகிறாள் அம்பாள். சிரசு மேற்கு பக்கமும் இடுப்பு கிழக்கு பக்கமும் வலது திருப்பாதம் மேற்கு பக்கமுமாக சற்றே வளைந்து திரிபங்க சொரூபமாக அம்பிகை காட்சி தருகிறாள். இந்த அன்னையின் எதிரில் ஸ்ரீ சக்கரமேருவும் அமைக்கப்பட்டிருப்பது கூடுதல் சிறப்பு. பிரகாரத்தில் நர்த்தன கணபதி அருள் பாலிக்கிறார். இவருக்கு அர்ச்சனை செய்து அருகம்புல் சாத்தி வணங்கினால் திருமண தடை அகலும். வீட்டில் விரைவில் கெட்டிமேள சத்தம் கேட்கும் என்பது நம்பிக்கை. அதேபோல் இந்த ஆலயத்தில் அருள் பாலிக்கும் ஸ்ரீ துர்க்கையும் சாநித்தியம் மிகுந்தவள். வெள்ளிக்கிழமை, சனிக்கிழமை மற்றும் ஞாயிற்றுக்கிழமைகளில் ராகு காலத்தில் எலுமிச்சை தீபம் ஏற்றி வைத்து இந்த துர்காதேவியை வழிபட காரிய தடைகள் நீங்கும், தைரியம் பிறக்கும். உள்ளம் நிறைந்த பக்தியுடன் இந்த ஆலயத்திற்கு வந்து அகில நாயகனாம் ஸ்ரீ காமகலா காமேஸ்வரரையும் கருணை நாயகியாம் ஸ்ரீ காமகலா காமேஸ்வரியையும் மெய்யுருக தரிசித்து மனதார வழிபட்டால் பிரிந்த தம்பதி ஒன்று சேர்வர். இல்லறம் செழிக்கும், வாழ்வு வரமாகும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காம அடுத்து எந்த கோவிலை பற்றி பார்க்கலான்றத கமெண்ட்ல சொல்லுங்க. நன்றி மக்களே.